இன்னைக்கு ராகுல் ஜார்ஜ் சோரஸ் என்ன சொல்றாரோ, டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி அதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு இப்ப செலவு இருக்கிறார். தமிழ்நாட்டில் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எப்பொழுதுமே அருந்ததிய மக்கள் மீது ஒரு வன்மம் உண்டு. அருந்ததிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% இருக்குதுங்க. ஜோசப் விஜய் நிச்சயமாக அவர் திமுகவோடு ஐக்கியமாகுது. என்ன கேட்கறாங்க ராகுல் கிட்ட? தேர்தல் கமிஷனரே சொல்றாரு, நீ புகார் கூடப்பா. நான் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க முதல் விளக்கம் கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. என்ன அதான் விளக்கம் கொடுக்கறதா? நீ எழுதி கொடு. சும்மா ரோட்ல இருந்து பேசிட்டு என்ன பிரயோஜனம்? ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது. அனைவரும் வாரீர், அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓகே சார். 2026 தேர்தல் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் மக்களை காப்போம், தமிழகம் மீட்போம், அந்த கருத்திலே ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி இந்த மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியின் பிடியிலே எங்களது பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி, குறிப்பாக இந்திய திருநாட்டை மிரட்டி வருகின்ற அமெரிக்க வல்லரசு டொனால்டு ட்ரம்ப், நாங்கள் இந்திய பொருட்களின் மீது 50% மேல் வரி விதிப்போம், இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம், இந்தியா எங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் போருக்கு நான் சமாதானம் செய்து வைத்தேன் என்றெல்லாம் பொய்களை பேசி வருகிறார். அதே தானே சார் இவரும் பேசுறாரு. ராகுல் காந்தி அதானே பேசுறாரு. அவங்க 2 பேரும் இப்போ ஒரே கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சொல்றீங்க ராகுல் காந்தி எதிர்க்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜார்ஜ் சோரஸ், டொனால்டு ட்ரம்ப்பு, இவங்கெல்லாம் இன்றைக்கி ராகுலுக்கு அவங்க ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல இன்றைக்கி ராகுல் ஜார்ஜ் சோரஸ் என்ன சொல்கிறாரோ, டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி இதை கண்டித்து ஒரு தேசபக்தனாக, ஒரு இந்தியனாக, ஒரு தமிழராக நம்முடைய பாரத நாட்டின் மீது நிர்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற, நம்முடைய பாரத நாட்டை இழிவுபடுத்துகின்ற டொனால்டு ட்ரம்ப்பை கண்டித்தும், அமெரிக்க நிறுவனங்கள், அமேசான், இது மாதிரி நிறைய நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் என்று சொல்கிறோமா, கார்ப்பரேட் கம்பெனிஸ், அவங்க இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும். அமெரிக்க பொருட்கள் அது நம்முடைய பாரத நாட்டிலே தடை செய்யப்பட வேண்டும். இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்தியா தான் தீர்மானிக்க வேண்டும். அதை அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடாது. இந்த டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்க பாகிஸ்தானுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்வது. ஏன்னா இன்றைக்கி என்ன அவருக்கு பிரச்சனைனா, இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது. வருங்காலத்தில் அமெரிக்காவோடைய நாம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு நடந்த உடனேயே அமெரிக்கா நம் மீது பொருளாதார தடையை விதித்தது. ஆனால் அதை தாண்டி நம்முடைய நாடு அந்த பொருளாதார தடையினால் எந்த பயனும் இல்லை. நாம் அமெரிக்காவினுடைய அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முறியடித்தோம். ஆனால் அதன் பிறகு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அடிமை அரசாங்கமாக இருந்தது. இப்போ நரேந்திர மோடி அரசாங்கம் அப்படி இல்லை. கிரியோஜெனிக் தொழில்நுட்பத்தை நாம் ரஷ்யாவிடமிருந்து பெற முடியாத சூழ்நிலை, அல்லது அமெரிக்காவிடமிருந்து பெற முடியாத அந்த சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கி ராக்கெட் தயாரிப்பிலும் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்புவதிலும் நாம் இன்றைக்கி முதலிடம் வைக்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த இராணுவ நடவடிக்கை மூலம் நம்முடைய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், நம்முடைய பாரத நாட்டு மக்களுடைய யுத்த நுணுக்கங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறது. இப்போ அமெரிக்காக்காரனுக்கு அதெல்லாம் பயம். அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ளே பாருங்கள், பாகிஸ்தான் அமெரிக்காவின் இரட்டை கோபுர தகர்ப்பிலே சம்பந்தப்பட்ட பின்லேடன் எங்கிருந்து பிடிச்சாங்க? பாகிஸ்தானில் தான் பிடிச்சாங்க. இந்தியாவில் மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி அவங்க பாகிஸ்தானில் தான் அடைக்கலாம்.
பயங்கரவாதிகளின் புகலிடமாக, பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமாக இன்றைக்கி பாகிஸ்தானம் இருந்திருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அங்கே பாகிஸ்தானுக்கு தேவையான அணு ஆயுத உதவி, அவங்கள பாதுகாக்கிறது. இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய இராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுத்து அவர் வந்து இந்திய மக்களுக்கு விரோதமாக, இந்தியாவிற்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்து மக்கள் கட்சி துவங்குகிறது. இதுக்கும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுக்கும் என்ன பிரச்சனை? உடனே எங்களுக்கு தடை, எங்களை உடனே அப்புறப்படுத்தணும், உங்கள் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது யாருக்குன்னா இந்து மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு தான். ஒரு சின்ன, அதாவது ஒரு இடத்துல திருப்பத்தூரில் டொமினிக் சேவியோ மேல்நிலை பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு மாணவனுடைய பிணம் கிடக்கிறது. 3 நாளாக மாணவனை காணோம். முகிலன்கிற மாணவன், ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். அந்த மாணவனுடைய அந்த சடலம் கண்டெடுக்கப்படுகிறது பள்ளி வளாகத்துக்குள்ள. அப்போ இந்த பெற்றோர்கள் போய் ஒரு நியாயம் கேட்குறாங்க, வழக்கு பதியணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் காவல்துறை, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை ஆட்சித்தலைவர், இவங்க எல்லாருமே அந்த பள்ளியில் இப்படி ஒரு மர்ம மரம் நடந்திருக்குதே, அது கொலையா தற்கொலையா, என்ன சம்பவம், அதை விசாரிக்கணும். அந்த பள்ளியினுடைய பெயரை காப்பாற்றுவதில்லை, ஏன்னா அது கிறிஸ்தவ நிறுவனம். திமுகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு சாதகமாகத்தான் நடந்துக்குதே ஒழிய, இதுக்கும் அதிமுக, பாஜக, இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து பெற்றோருடன் சேர்ந்து நாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு புகார் மனு கொடுக்க போகிறோம். உடனே அவங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து மண்டபத்தில் சிறை வைத்து, அதன் பிறகு அந்த 30 பேர் அனுப்பிச்சிட்டு, இதை லீடு பண்ணுற ஏடிஎம்கே இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி வி.கே. செல்வம், அதே மாதிரி பிஜேபி நிர்வாகி, இவங்களை மட்டும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி, அதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டு திருச்சியை சார்ந்த ஸ்டேன்ஸ் பாதிரியார், மாவோயிஸ்ட், 30-40 வருடங்களாக பீகார், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களிலே மலைவாழ் மக்களுக்கு எதிராக அங்கே சிவப்பு தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்தவர், மகாராஷ்டிரத்திலே கோரகாவ் கலவரத்திலே சம்பந்தப்பட்டவர். அவரை மோடியுடைய அரசாங்கம் கைது செய்து சிறை வைத்திருந்தது. அவர் சிறையில் இருக்கும்போது மரணம் அடைகிறார். அவர் மரணம் அடைஞ்ச உடனேயே அவருடைய பாடி இங்கே எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ செலவு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ஒருவருக்கு ஏன் சிலை திறக்க வேண்டும்? இந்துக்கள் மூஞ்சில் ஓங்கி குத்தியாவது அவனை மதமாத்துன்னு பேசினார் பேராயர் எஸ்ரா சர்க்குணம். அவர் பேரில் சென்னையில் வால்டாக்ஸ் ரோட்டுக்கு அவருடைய பேரை சுட்டுறாங்க. இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் கொலையாளிகளுக்கும் கிரிமினல்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுப்பு. இந்து மக்கள் கட்சி வெல்லும் ஆன்மீக தமிழகம்னு ஒரு பிரச்சார யாத்திரை புறப்படுகிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கும் பிரச்சாரம் செய்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரே நாளில் அதை தடை செய்து எங்கள் நிர்வாகிகளை வந்து, சரி நீங்கள் தடை விதிச்சிட்டிங்க, நாங்கள் நீதிமன்றம் போகிறோம், அதுக்குள்ளே எங்கள் நிர்வாகிகளை கைது செய்து, சாமி கும்பிட போனவங்களை கைது செய்து சிறையில் அடைப்பது. இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கமாக இருக்கிறது. எப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை புனிதமான மலை, முருகன் மலை. அந்த முருகன் மலையை சிக்கந்தர் மலை, அந்த மலையில் வந்து ஆடு கோழி பலியிடுவதற்கு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பு ஊர்வலமாக வர்றாங்க. நாங்கள் போய் தடுக்கலை. இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ் போய் தடுக்கலை. அங்கே இருக்கிற அறநிலையத்துறை அதிகாரி தான் தடுத்தார். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வெளியே வந்தது. இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில், முருகன் மலை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அடித்தாங்க பாருங்க பல்ட்டி. முருக பக்தர் மாநாட்டுக்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய வழக்கு, அது சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் செய்யக்கூடாது. அங்கே புனிதமான அந்த மலையிலே லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை வருகிறார்கள் இல்லையா, மாமிச உணவு தவிர்த்து விரதம் இருந்து அப்படி வர்றாங்க. அந்த இடத்துல அந்த பக்தருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பலியிடுதல் அந்த பகுதியில் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நீதிமன்றம் போயிருக்கோம். அந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த அறநிலையத்துறை இந்த 2 மாதத்துக்குள்ள தன்னுடைய நிலைப்பாட்டை அப்படியே அடிச்சாங்க பாருங்க பல்ட்டி. அறநிலையத்துறையே வந்து என்ன சொல்லுதுன்னா, இது சிக்கந்தர் மலை, இது வந்து இங்கே ஆடு கோழி எல்லாம் பலியிட்டு இருக்காங்க. இது எப்பேற்பட்ட துரோகம், இந்துக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அநீதி, இது எந்த வகையில் நியாயம்? அவங்க சுட்டி கட்டுறது கருப்புசாமி கோயிலில் வெட்டுறாங்க, இங்கே வெட்டக்கூடாதா? கருப்புசாமி கோயிலில் எங்கேயோ வெட்டிட்டு இருக்கட்டும்,
நீ இந்த மலை மேல இந்த கோயில் வழியாக நீ போனது, அப்ப ஏன் போய் தடுத்து நிறுத்தின? ஆர்எஸ்எஸ் தடுத்து நிறுத்துச்சா? இந்து முன்னணி தடுத்து நிறுத்துச்சா? இந்து மக்கள் கட்சி தடுத்து நிறுத்துச்சா? தடுத்து நிறுத்தினது யாரு? இல்ல முதல்ல தடுத்து நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் கலவர சூழலை உண்டாக்கியது நீங்க தானே? யார்? நாங்களா? இந்து மக்கள் கட்சி, பாஜக. நாங்க அங்க முருக பக்தர் மாநாடு நடத்தணும். இந்துக்கள், முருக பக்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு பேராபத்து, முதல் படை வீட்டையே இன்றைக்கு ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்களே. இல்ல பிரச்சனை வந்தது அவங்க ஆடு கோழி சாப்பிட்டதுனாலயா, இல்ல நீங்க அதை தடுத்து நிறுத்தினதுனாலயா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அறநிலையத்துறை அதிகாரிகள் தானே தடுத்தாங்க, நாங்களா தடுத்தோம்? நாங்க வந்து ஒரு பக்தர்களாக எங்களுடைய உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்க. நீங்க இன்னொரு விஷயம் கேளுங்க. பொன்முடி அவர் நம்முடைய திருநீறு, நம்முடைய திருநாமம், திருமண், இது குறித்து இழிவா பேசினார். பெண் குலமே தலை குனியக்கூடிய அளவுக்கு ஆபாசமாக பேசினார், அருவருப்பாக பேசினார். அவர் மேல கனிமொழியே நடவடிக்கை எடுங்க, உடனே கட்சி பதவி பறிச்சாங்க இல்லைங்களா அவருக்கு. நாங்க எல்லா இடங்கள்லையும் போராட்டம் பண்ணோம், புகார் கொடுத்தோம். எங்க புகார் மேல எஃப்ஐஆர் போடலைங்க. நீதிமன்றம் கேட்குது. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்கிறது. காவல்துறை என்ன போய் சொல்லுதுன்னா, 100க்கும் மேற்பட்ட புகார்கள் இவங்க மேலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அந்த புகாரையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம், இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்திரம் இல்லை. இவர் வந்து அதுக்கு அந்த காலத்தில் திராவிட கழக மேடையில் பேசுனதான் பேசினார், இதனால எங்கேயும் வன்முறை இல்லை, அதனால வந்து நாங்கள், இது எந்த வகையில் அநியாயம்? குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. யாருக்கு ஃபேவரா நீங்கள் வந்து அறநிலையத்துறை இப்போ வந்து அங்கே மதுரை உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்தது? எதனால் பொன்முடியை காப்பாற்றுவதற்கு நினைக்கிறது? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம சேலத்தில் ஐயா கலைஞர் சிலை மேலே யாரோ மை ஊற்றிட்டாங்க, 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. 2 வருஷமாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் தலைமறைவாக இருந்தார் இல்லைங்களா, அவரை வந்து பிடிக்க முடியல. அவராக வந்து இன்றைக்கி அமெரிக்கா வேறு போகிறாரு. அப்போ குற்றவாளிகளுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கு பாருங்க. போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலே சம்பந்தப்பட்ட திமுகவினுடைய இப்போ நீக்கிட்டாங்க முன்னாள் அயலக அணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு பெயில் கிடைக்குது. அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு போனால் கேமராமேனையெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ யாரை பாதுகாக்கிறாங்க இவங்க? நேர்மையான அதிகாரிகள் இந்த ஆட்சியில் பணியாற்ற முடியவில்லை. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. திருப்பத்தூரில் அந்த செயின்ட் சேவியோ, டொமினிக் சேவியோ பள்ளி, அந்த நிர்வாகத்துக்காக ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மனசாட்சி இல்லையா? ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான், ஒரு ஏழை குடும்பம், அது பக்கத்தில் நிற்காம நீங்கள் வந்து இப்படி இருக்கிறது. அதனால தான் இந்த ஆட்சி மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் இந்த ஆட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பப்போ அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி மக்களை திசை திருப்பணும். துப்புரவு பணியாளருடைய போராட்டம் மக்களுடைய பேராதரவை பெறுகிறது. துப்புரவு பணியாளருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை அவங்க வைக்கல. துப்புரவு பணியாளர்களை நாங்கள் அரசு பணியாளராக மாற்றுவோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திமுக. கடிதம் எழுதுனது மு க ஸ்டாலின். அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லித்தான் இன்னைக்கு அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்தி, எவ்வளவு நசுக்கி ஒடுக்கி, இது சென்னை அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில மண்டலம், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய துப்புரவு துணை அந்த பணியாளருடைய பிரச்சனை மட்டும்தானா? அது மதுரையில் இதே பிரச்சனை இருக்குது, கோவையில் இதே, தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்குது இந்த பிரச்சனை. இதை பேசி தீர்வு காணாமல், உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கள அப்புறப்படுத்தினதோடு மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆதரவாக இருந்த வழக்கறிஞர்கள், அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருக்கலாம், அர்பன் நக்சல், வளர்மதி, இந்த என்னமோ நிலவு, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் அடித்து துன்புறுத்தி, இது எந்த வகையில் நியாயம்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை, ஆனால் 12 அம்ச திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கோம் அப்படின்னு திமுக அரசு. இதெல்லாம் போய் பிரச்சாரம் தானுங்க, நாடகம் தானுங்க. நீங்கள் அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா? நாங்கள் காலை உணவு கொடுப்போம், நாங்கள் யூனிஃபார்ம் கொடுப்போம் இல்லைங்களா, உங்கள் குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஏற்கனவே இலவச கல்வி தான், ஏற்கனவே காலை உணவு எல்லா பள்ளிக்கூடத்துலையும். இதுலன்னு நீங்கள் சிறப்பாக இவங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்படி திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய இந்த செல்வ பெருந்தகையுடைய அடியாளாக இருந்தார் சவுக் சங்கர், அவருடைய வீட்டில் போய் மலம் வீசினார்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இப்படி பேட்டி கொடுத்து இன்னும் திருமாவளவனை வச்சு பேச வச்சாங்க பாருங்க. இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எப்பொழுதுமே அருந்ததிய மக்கள் மீது ஒரு வன்மம் உண்டு. ஏன்னா அருந்ததிய மக்கள் அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி வீட்டில் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக ஆணவ படுகொலையை நிகழ்த்தியது விடுதலை சிறுத்தை கட்சி. எப்பொழுதுமே அருந்ததிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி. எவ்வளவு வன்மமாக பேசுறாரு பாருங்க. இது வந்து உழைக்கும் இடத்துல அவனுக்கு தேற்ற ஊதியம், அவனுடைய பணி நிரந்தரம், இதுல எதுக்கு ஜாதியை நுழைக்கிறாரு திருமா? அவருக்கு ஏன்
இந்த மக்கள் மேல இவ்வளவு பெரிய வன்மம்? இல்ல குளத்துறையில ஆக்கிறாதீங்க, தொடர்ந்து நாங்க இது இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. குப்பை பொறுக்கின்னு எங்களை சொல்றாங்க. அது யார் சொன்னா? அப்படி எந்த குலமும் இங்க கிடையாது. நீங்க மலம் அள்ளுவதற்கென்ற ஒரு ஜாதி இந்தியால கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் மலம் அள்ளுவதுங்கிற கான்செப்டே இந்தியால கிடையாதுங்க. நாங்கெல்லாம் காத்தாட போயிட்டு இருப்போம். அவன் இதை வந்து அவன் தான் கழுவிக்குவான், அவன் தான் தூய்மைப்படுத்திக்குவான். பிரிட்டிஷ்காரன் வந்து உன்னை சுமக்க வச்சான். மலம் அள்ளுவதற்குன்னு ஒரு ஜாதி எந்த காலத்துல இங்க இருந்தது கிடையாது. இந்த கக்கூசுங்கிற கான்செப்டே, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய கான்செப்ட். அவன் தண்ணி இல்லாத ஊர்ல இருந்து வந்தான், புரியுதுங்களா? அவன் கழுவ மாட்டான், தொடச்செறிஞ்சிட்டு போவான். அவனை தான் வலிச்செறியறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு வந்து அவங்க வந்து இங்க அப்படி ஒரு ஆளை ஏற்படுத்தினாங்க. அதுக்குன்னு ஒரு ஜாதியெல்லாம் இங்க கிடையாது. துப்புரவு பணியாளர் என்கிற ஒரு ஜாதி நாங்க அழகா சொல்லுவோம். உழவார பணி கோயில்ல போய் நாங்கெல்லாம், நீங்க ஜெகநாதர் தேர் வருதுன்னு வச்சுக்கோங்க, மன்னர் வந்து அவர் வந்து விளக்குமாத்த எடுத்து கூட்டுவாரு. இங்க துப்புரவு பணி என்பது கேவலமான பணி அல்ல, செய்யும் தொழிலே தெய்வங்க. இவங்க இப்படித்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை, இது குலத்தொழில் திட்டம், அவங்க வந்து கைவினைஞர்கள் மேம்பாட்டிற்காக கொண்டு வந்த திட்டம். உடனே அதுக்கு பெயர் மாற்றி கலைஞர் கைவினை திட்டம். எது எடுத்தாலும் கருணாநிதி பெயர் கொண்டு. இப்போ 2026 இந்து மக்கள் கட்சி திமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து நாங்கள் செயல்படுவோம். திமுகவின் பிடியில், திராவிட மாடல் பிடியிலே இருந்து இந்த மக்களை விடுவிக்க எங்களுடைய தேர்தல் வியூகம் வகுக்கப்பட்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்குதுங்க. சரி, இன்னைக்கு கூட ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நல்லா திமுக கார தூண்டி விடுறது எனக்கு வேணுமுன்னே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த யாத்திரைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு, ஆறாவாரம். முதல்லலாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் வந்தால் தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும். இப்போல்லாம் எடப்பாடி அவர்களுடைய அந்த யாத்திரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு அது கண்டு பொறுக்காமல் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு ஆம்புலன்ஸை உள்ள 500 வரை கொடுக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ எடப்பாடி அவர்களை பார்ப்பதற்கு, கேட்பதற்கே மக்கள் கூடுறாங்க. 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்துருக்காருங்க. இந்த ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் தண்ணீர் பிரச்சனை இருந்ததா? எத்தனை போராட்டம் பண்ண, எத்தனை பேர்த்த ஆட்சிக்கு எதிராக பாட வச்ச, ஆட வச்ச. எனக்கு ஒரு தீபாவளியே கொண்டாட முடியாமல் பண்ணு. இதுக்கும் விஜயபாஸ்கர்லாம் அந்த குழியில் விழுந்தாங்க இல்லையா? இன்னைக்கு திருப்பத்தூரில் டொமினிக் ஜேவியோ பள்ளியில் அந்த மாணவனுக்கு ஆதரவாக யாரும் போய் நிற்கல. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த போர்வெல் குழியில் விழுந்த அந்த பையனுக்கு 2 பேர் போய் நின்னாங்க. சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் இல்லைங்களா? அந்த மரணத்துக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க. இன்னைக்கு அதே கோயில் காவலாளி அஜித் அங்கே நம்முடைய மடப்புறம் காளி கோவிலில் திருபுவனத்தில் அடித்து கொல்லப்பட்டார். அதில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு தான் பாதுகாப்பு. நகை காணான்னு புகார் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பெண்மணிக்கு தான் பாதுகாப்பு. யார் அந்த சாருங்கிற பிரச்சனை அதுலேயும் வந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு காரணமானவங்க அது யார் அந்த சார்னு ஒரு கொஸ்டின் வந்ததில்லை. அப்போ இதுலையும் யார் அந்த சார்னு தான் வருது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இது வந்து போகணும். எடப்பாடி ஆட்சி அப்படி கிடையாதுங்க, நல்ல ஆட்சி. அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தாலும் இப்போ வந்து பாஜக கூட கூட்டணி இருக்காரு, சங்கிகளோட குளத்துல. திமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இல்லையா? நான் கேட்குறேன், எப்பவுமே தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தல் வந்தது, புரியுதுங்களா? ஆனால் உடனே அப்போ ஐயா கருணாநிதி என்ன சொன்னாங்கன்னா, கலாம் என்றாலே கழகம் அப்படின்னு இழிவுபடுத்தினார். அதற்கு பிறகு நம்முடைய ஒரு காலத்தில் மூப்பனார் ஐயா அவர்கள் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுலேயும் காலவாரினது இவங்க தான், திமுக தான், புரியுதுங்களா? இந்த தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அகில இந்திய பாஜக ஒரு அற்புதமான வேட்பாளர், கொங்கு மண்டலத்தை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த என்னங்க நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கௌரவம். உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். நம்முடைய பாலாசாஹிப் பால் தாக்கரே அப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தார். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மராட்டிய மாநிலத்தை சார்ந்த பிரதிபா பட்டீலை வேட்பாளராக நிறுத்தின உடனேயே பிஜேபி கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து நாங்கள் மராட்டியத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு ஆதரவு கொடுக்குறோம்னாரு. அது மாதிரி இந்த திமுக காரனுக்கு அந்த உணர்வு இருக்கணுமா இல்லையா? நீ மூப்பனார் பிரதமராகிறதையும் இங்கே எடுத்த, அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலையும் போட்டி வேட்பாளர் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மலைவாழ் பெண்மணியை நிறுத்துச்சுங்க. எனக்கு இப்போ இருக்காங்களா அம்மா திரௌபதி அம்மா. அதுக்கு எதிராக நீ வந்து வேற யாரை ஆதரிச்ச? நீ என்ன கொள்கையோ என்ன கோட்பாடோ ஏங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டாமா? இவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது மாறணும். திருச்சி சிவாவனு பாட்ட போறோம் சார் இல்லைங்க, இப்போ ஒரு ரெட்டியை அறிவிச்சிருக்கிறாங்க, ஆந்திர பிரதேச சார்ந்தவங்களை அறிவிச்சிருக்காங்க. என்னங்க இப்போ வேணா அவங்க நிலைப்பாட்டை மாத்திருக்கலாம். முன்னாடி அதெல்லாம் ஒரு கவுண்டர் பண்றதுக்காக சொல்றதாங்க. திருச்சி சிவாவும் ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் ஒன்னா. திருச்சி சிவானால என்னங்க நன்மை நம்ம தமிழகத்துக்கு? சிபிஆர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். என்னங்க
இப்போ வந்து 2-3 மாநிலங்களுக்கு ஆளுநராக, மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தார். அதுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் இல்லைங்களா, அங்கே ஆளுநராக இருந்தார். ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், ஜார்க்கண்ட்ல இருந்தாரு, ஜார்க்கண்ட், தெலுங்கானா, புதுச்சேரி. இப்போ வந்துங்க அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திமுகலாம் அதை சப்போர்ட் பண்ணணும், விடுதலை சிறுத்தை இதை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் யாரோ ரெட்டிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேங்கிறீங்க. இது என்ன ரெட்டை வேடம்? இது மிகவும் தவறான அணுகுமுறை. அப்புறம் இன்னொன்று, இது பிஜேபிக்காரங்க கூட பேசுறதுக்கு தயங்குறாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுடைய, குறிப்பாக ஆளுங்கட்சியை திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை, இடையூறு தான். இவங்க வந்து அரசு எந்திரத்தை முழுமையாக நம்முடைய அவங்களுடைய திமுகவுடைய கட்சி பிரச்சாரத்துக்கு, விளம்பரத்துக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓட்டுக்கு வாக்கு கொடுப்பது. இந்த 4 வருஷமா நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் கிடையாது. 4 வருஷமா நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாளில் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் மனு வாங்குறீங்க இல்லையா? முதலமைச்சர் தனிப்பிரிவில் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. அது மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் வந்து இப்போ வீடு வீடாக போய் எல்லாத்துக்கிட்டையும், அதுக்கு ஒரு கட்சி சார்பில் ஒரு இயக்கம், ஓரணியில் ஸ்டாலின், அதில் போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் நாங்கள் உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பட்டா வாங்கி தர்றோம், நாங்கள் வந்து மகளிர் உதவித்தொகை கூடுதலாக கொடுக்குறோம், உங்கள் வீட்டில் வந்து மாணவன் திட்டத்துக்கு தமிழ் முதல்வன் அதுக்கெல்லாம் நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறோம், இப்படியெல்லாம் சொல்லி அரசு பணத்தை கொடுத்து திமுகவுக்கு ஓட்டு வாங்குகிற, திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையை அரசேந்திரம் மூலமாக அவங்க வந்து இன்றைக்கி செய்ய வைக்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு என்ன 1 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க வந்து முழுக்க காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மட்டுமே காவல்துறை இன்றைக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி திமுக கட்சிக்கு வேலை செய்கிறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலை. எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சி என்பதை அரசு செலவிலே நடத்தி அவங்க வந்து இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவங்களை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு எதிராக பேச வைப்பது, இந்த திமுக திராவிட மாடலை புகழ்ந்து பேசுவது, இப்பெல்லாம் பூரா பிடிச்சிக்கிட்டாங்க. அகரம் அறக்கட்டளை இருக்கு இல்லைங்களா, அது திமுகவினுடைய பிரச்சார மேடையாகி போச்சுங்க. அகரம் அறக்கட்டளை 4 குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதில் போய் நீ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து என்ன பேச போற? நீ எதுக்காக அப்படி ஒரு வெறுப்பு பிரச்சார மேடையாக நீ அதையே மாத்திர? அதில் போய் கமல்ஹாசன் பேசுகிறாரு, சனாதன சங்கிலி. என்ன சனாதனமாக உன்னை படிக்கூட போடுச்சு? சனாதனத்துக்கும் நீட் தேர்வுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதோட முடிச்சு போடுறான் பாருங்க. அதே மாதிரி தான் கம்பன் கழகத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. கம்பன் கழகத்தில் போய் எங்கள் வைரமுத்துவுக்கு எதுக்குங்க கம்பன் விருது? இது எங்கள் ஐயா அவர் ஜெகத்ரட்சகனுக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் வச்சுருக்கீங்க. ஆனால் இவங்க ஆழ்வார்கள் ஆய்வு மையம் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, கருணாநிதிக்கு விருது கொடுக்குறதுக்கு. திமுகவுக்கு யாரெல்லாம் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்து அந்த திமுகவினுடைய பேச்சாளர்களாக அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கணும். இப்போ கம்பன் கழகத்தை திமுக பிரச்சார மேடையா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொல்கிறார் ராமரை. ஆனா நம்ம அந்த அளவுக்கு போராட்டம் எதுவும் நடத்தலையே சார். வட இந்திய ஊடகங்கள் கூட எடுத்து பேசுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் போன்றவர்கள் கூட பேசுறாங்க. நாங்களே கடுமையா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த போராட்டம் அதுதான். 12 அம்ச கோரிக்கையில முதல் கோரிக்கையே வைரமுத்துவை கைது செய்ய வேண்டும். வைரமுத்து ஒன்றும் இப்போ புதுசா பேசலைங்க. அது ஜெகத்ரட்சகனுக்கும் தெரியும். ஆண்டாள் தாயாரை அவமதித்த பொழுது ஜெகத்ரட்சகன் எவ்வளவு வருத்தப்பட்டார். மன்னிப்பு கேட்க சொல்லி வைரமுத்து இவர் தான் பேசினார். ஜெகத்ரட்சகனும் அம்மா அவங்க துர்கா அம்மையாரும் இவங்கெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வைரமுத்து மனது புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னாரு. ஆனால் வைரமுத்துடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி? வைரமுத்து அந்த காலத்திலிருந்தே இந்த ராமாயணத்துக்கும் திமுக காரனுக்கு எப்பவும் ஒத்து வராது. ராமாயணம் ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்பதை வலியுறுத்துவது இல்லையா? இந்த இப்பிறவிக்கு 2 மாதிரி சிந்தையாலும் தோடன். இவெல்லாம் பூரா மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லி மாற்றான் தோட்டத்தில் இருக்கிற ஆடு. கருணாநிதி ராமாயணம் என்ன சொன்னார்னா, அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், குடிகாரன்னாரு. அதுக்கு அப்போ ஜெயலலிதா அம்மா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக நடத்துச்சு, பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவங்க ராமர் பாலத்தை பற்றி பேசினார்கள், இழிவுபடுத்தினார்கள். அவர் அயோத்தி ராமஜென்ம பூமியை பற்றியும் இதே வைரமுத்து ராமன் அவதாரம் என்றால் மனிதன் இல்லை, மனிதன் என்றால் அவதாரம் இல்லைன்னா பேசினார். இதே வைரமுத்து என்ன பாட்டு எழுதினாரு, பேசினாரு. அணில் முதுகில ராமன் தடவிய போது கோடு, அப்போ சீதை முதுகில எத்தனை கோடு. இந்த காம பார்வை, புரியுதுங்களா? வைரமுத்து அப்படித்தான் இருப்பார். அவருக்கு போய் நீ கம்பன் விருது கொடுக்கலாமா? அப்போ என்னன்னா, கம்பன் கழகத்தை நீங்கள் திமுக அரசியல் மேடையாக மாற்றுகிறீர்கள். அகரம் அறக்கட்டளை இப்போ நிறைய வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய ரத கஜ துரத படைகள் எல்லாம் இதே மாதிரி தான் இவங்க இப்போ தாவேக்காவை வச்சிருக்காங்க. ஓட்டுக்களை சிதறடிக்க வேண்டும். திமுகவோட தயாரிப்பு தான். எப்படி மக்கள் நீதி மையம் சொல்றாங்க சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு பாருங்க. மக்கள் நீதி மையம் திடீர்னு வந்தாரு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசினாரு இல்லையா? காங்கிரஸ் எதிர்த்து பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்? இப்போ மக்கள் நீதி மையம் அவர் வந்து இன்னைக்கு திமுகவில் ஐக்கியம் ஆயிட்டாரு. திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சு தான் இப்போ எங்கே போயிருக்கிறாருங்க, அவர் எம்பி ஆயிருக்கிறாரு. இதே மாதிரி தான் தாவேக்கா
பிற்காலத்தில் ஆகப்போகுது. ஜோசப் விஜய் நிச்சயமாக அவர் வந்து திமுகவோடு ஐக்கியமாகிடும். இந்த தேர்தல் தான். இந்த தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போயிடக்கூடாது, அதை சிதறடிக்கணும், இதுதான் நோக்கம். அதனால் இது மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தினசரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்ப வேண்டியது. ஆளுநர் அவர் கையில் நான் பட்டம் வாங்க மாட்டேன், யாரா அந்த உத்தமின்னு பார்த்தா கடைசியில் ஜின் ராஜன். இந்த ஜின் ராஜன்னா ராஜன் கோழிராஜன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் திமுக கார். அவர் சர்ச்சு கட்டுறதுலேயே ஊழல் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்முடைய தமிழிசை அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு கோஷம் போட்டது. அதே மாதிரி தான் திமுகவுடைய டூல் கிட்ஸ் தான் இவங்கெல்லாம். இப்போ இந்த அருந்ததிய மக்களுக்கு, அதாவது மன்னிக்கணும், இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஏன் இவங்கெல்லாம் ஆதரவாக குரல் கொடுக்கல? பிரகாஷ்ராஜ், சித்தார்த்து, அவர் நம்ம ஆள் நடிகர் சூர்யா, இவங்கெல்லாம் ஏன் பேசலை? சமூக ஆர்வலர்கள், பூ உலகின் நண்பர்கள், இவங்கெல்லாம் ஏன் பேசலை? மண்ணையே சுரண்டி விற்று 3 ஆண்டு காலம் தண்டனை பொன்முடிக்கு. மண்ணையே திருடி இருக்கிறார் இல்லையா? தண்டனை இப்போ கேஸ் அப்பீல் இருக்குது. என்ன பூ உலகின் நண்பர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க? மண் காக்க, மண்ணை யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? திமுக காரங்கிட்ட இருந்தால் காப்பாற்றணும். மொழி யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? திமுக காரங்க. அவங்ககிட்ட இருந்தால் மொழியை, குறிப்பாக மேயர் பிரியா கிட்ட இருந்தால் தமிழ் மொழியை காப்பாற்றணும். இந்த சன் டிவியில் செய்தி வாசிக்கிறவன், கலைஞர் டிவியில் செய்தி வாசிக்கிறவன் தமிழ் மொழியவே என்ன பண்ணியிருக்கான்? தமிழ்கலமாக உருவாக்கியிருக்கலாம் இல்லைங்களா? ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தமிழில் பேர் வைன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க உதயநிதி, முக ஸ்டாலின்லாம். இவங்க குடும்பத்துக்கெல்லாம் என்ன தமிழ் பேரை வச்சிருக்கிறாங்க? மண், மொழி, மானம் காக்கணுமா? என்ன மானம் இருக்குது உனக்கு? என்ன மானம் இருக்குது? நீங்கள் இந்திரா காந்தி கிட்ட என்ன மானம், என்ன சுயமரியாதை இருந்தது உங்களுக்கு? ராஜீவ் காந்தி கிட்ட என்ன மானம், என்ன சுயமரியாதை இருந்தது உங்களுக்கு? நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் காங்கிரஸோட இருப்பீங்களா? மண், மொழி, மானம், பண்பாடு காக்க. என்ன பண்பாடு? திமுக பண்பாடு. அது தமிழர் பண்பாடா? திமுக பண்பாடு? பெரிய வீடு, சின்ன வீடு இல்லைங்களா? ஊழல், லஞ்சம், இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்து தான் காப்பாற்றணும். இவங்ககிட்ட இருந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க மக்களை காப்போம், தமிழகம் மீட்போம். நிச்சயமாக இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, திமுக பணபலம், அதிகார பலம் என்னங்க, இதை வைத்துக்கொண்டு தேர்தல்களிலே இந்த வாக்கு திருட்டுன்னு இப்போல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஓட்டை திருடினதே தமிழ்நாட்டில் திமுக காரங்க தான் இல்லையா? அதே வாக்காளர் பட்டியலை வச்சு தான் நீங்கள் எலெக்ஷன் நடந்தது. 40-40 ஜெயிச்சிங்கல்ல. அண்ணாமலை எப்படி தோக்கடிச்சிங்க? 30,000 பேர் அண்ணாமலைக்கு ஆதரவானவங்க. 30,000 40,000 பேர் ஓட்டு போட முடியலைங்க. தெரியுமா உங்களுக்கு? வாக்காளர் அடையாளத்தையோடு வந்தார், ஓட்டு போட முடியல. சதி பண்ணி தான் தோக்கடிச்சிங்க. கரூர் கேங்கு, அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா, இத்தனை பேரும் போய் பணத்தை கொடுத்து, அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலையை தோக்கடிக்கக்கூடிய ப்ராசஸை பூத் லெவலில் இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்காளர் பட்டியல் பரிசோதனை செய்ய போகும்போது பிஜேபிக்கு யார் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கேக்கு யார் ஓட்டு போடுவாங்க, அண்ணாமலைக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்கள பார்த்து நீக்கிட்டு, அல்லது இடமாறி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான தகவல் கொடுக்காம, அவங்ககிட்ட ஓட்டர் அடையாள அட்டை இருக்கு, ஆனால் ஓட்டு போட வந்தால் ஓட்டு போட விடல. பிஜேபிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஓட்டு திருட்டு பண்ணதே திமுக தான். தேர்தல் தில்லுமுல்லுகளில் கைதேர்ந்தவர்கள் திமுக காரங்க. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு வந்ததன் மூலமாக, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், அது திருட்டோட்டம் முழுமையாக ஒழித்தது. வாக்காளர் அடையாள அட்டை திருட்டோட்டம் முழுமையாக ஒழித்தது. புரியுதுங்களா? இப்போ இந்த வாக்காளர் பெயர் நீக்கல், சேர்த்தல், இது விஷயங்களிலே தேர்தல் கமிஷன் சில குறைபாடுகள் இருக்கலாம். அது நீ தேர்தல் கமிஷனில் போய் புகார் பண்ணு. என்ன கேட்குறாங்க ராகுல் கிட்ட? தேர்தல் கமிஷனரே சொல்றாரு, நீ புகார் கூடப்பா, நான் அந்த புகாரை பதிவு பண்ணிட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன். நான் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க முதல் விளக்கம் கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. என்ன அதான் விளக்கம் கொடுக்கறதா? நீ எழுதி கொடு. சும்மா ரோட்ல நின்று பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? புகாரை கொடுப்பா. புகாரே கொடுக்காம ரோட்ல நின்று பேசிட்டு அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கறது. இப்படிதான் ரோட்ல நின்று பேசிட்டே இருந்தார். ரபேல் விமானத்துல ஊழல், காந்தியை கொண்டது RSS, ரோட்ல நின்று பேசிட்டே இருந்தார், அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தார். நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்டார். இல்லை, இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பீகார்ல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், 2029 மத்திய அரசு எங்க கையில தான் வரும், அப்ப நாங்க வந்து அப்ப என்ன நடவடிக்கை எடுப்பேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்த நீ ஜெயிக்க போற. இந்த எலெக்ஷன் அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா தேர்தல் நடத்தினாதான் நீ ஜெயிக்க முடியும். அப்புறம் எப்படி நீ ஜெயிப்ப? எனக்கு புரியல. ஏதாவது இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு இல்லையா அவர் பேசுறது? அவர் தான் அப்படி சொல்றாரு. அவர் என்ன எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவர் புத்தியில பேசினா பரவாயில்ல, அவர் ஜார்ஜ் சோரோஸ் புத்தியிலையும் சீனா ஏஜென்ட்டாகவும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவரை கொண்டு போய் குழியிலெல்லாம் விட மாட்டாங்க. காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஒரு நல்ல கட்சி, தேசிய கட்சி, வந்தே மாதர கட்சி. அந்த கட்சியை வந்து இன்றைக்கி பிரிவினைவாதிகளின் கூடாரமாக, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக, சீனாவுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பேசுகிற பேச்சுங்களா? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்கிறது தானே காங்கிரஸ். என்ன பண்ணுறது? சோனியா இட்டாலி மாஃபி கையால்
அதில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாட்டிக்கிச்சு. அதனால் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.